மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 21ஆம் நாள் கதை. இன்றைய கதை தற்பொழுது துவங்குகிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகத்தின் இருப்பிற்கு காரணமாக இருப்பவர். அனைத்து உயிரினங்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினாலே தோன்றுகின்றன. அதேபோல் ருத்ரன், அந்தகன், ஆதி என்று அனைத்து உயிரினங்களும் ஜனார்த்தனின் இந்த 4 வெளிப்பாடுகளும் பிரளயத்தின் காரணம். திக்விஜயம் செய்வது அனைத்தும். உலகின் தொடக்கத்திலும் நடுவிலும் பிரளயம் வந்த போதிலும் பிரம்மா, மரீச்சி, அத்ரி, பிரஜாபதி, கணங்கள் அனைத்தும் பின்னர் அனைத்து உயிரினங்களையும் அவர் படைக்கிறார். அவர்கள் சிறிய அளவில் சந்ததிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். திக்கஜம் அனைத்தையும் உருவாக்குகிறார்கள். நேரமில்லாமல் பிரஜாபதி மற்றும் பிரம்மதேவர் மற்றும் அனைத்து பிற உயிரினங்களும் எதையும் படைக்க இயலாது. மித்திரரே, நண்பரே, அதே வழியில் உலகில் இருப்பு மற்றும் அழிவில் அந்த தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் 4 பிரிவுகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. எந்த உயிரினத்தால் என்ன படைக்கப்பட்டாலும் அந்த படைக்கப்பட்ட உயிரினத்தின் படைப்பிற்கு காரணம் பரம பகவான் ஸ்ரீஹரியின் உடலாகும். மித்திரரே, நண்பரே, அதே வழியில் நிலையான மற்றும் நகரும் கூறுகளில் ஏதேனும் ஒன்றை அளிப்பவர், அந்த அளிப்பவரும் பகவான் ஸ்ரீ ஜனார்த்தனின் இறுதி உக்கிரமான வடிவமாகும். இந்த வழியில் ஜனார்த்தன தேவர் முழு பிரபஞ்சத்தையும் படைப்பவர், வளர்ப்பவர் மற்றும் அளிப்பவர். அவரே உலகத்தின் வடிவம். அதே வழியில் படைப்பு, இருப்பு மற்றும் உலகத்தின் முடிவில் அவர் 3 குணங்களின் உத்வேகத்தின் கீழ் செயல்படுகிறார். மேலும் அவரது உயர்ந்த பெரிய நெற்குணம் கடவுளின் அந்த வடிவம் உலகில் எங்கும் நிறைந்துள்ளது. அதுவே சம்விதா மற்றும் ஒப்பிட முடியாதது. இது 4 வகையாகும். மித்திரரே என்று கூறினார். முனிவரே, நீங்கள் 4 வகையைச் சேர்ந்தது என்று கூறிய கடவுளின் உயர்ந்த நிலை எப்படி இருக்கிறது? தயை கூர்ந்து அதனை விரிவாக இங்கே கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார். மித்திரரே, எல்லாவற்றிற்கும் காரணமும் அவற்றின் வழிமுறையும் ஆகும். ஒருவரின் சொந்த விருப்பம் நிறைவேறும் விஷயம் சாதி என்று அழைக்கப்படுகிறது. விடுதலையை விரும்பும் யோகிகளுக்கு பிராணயாமம் பாதி வழிமுறையாகும். மேலும் உச்ச பிரம்மம் ஒருவர் திரும்ப வேண்டிய ஒரே சாதி. முனிவரே, யோகியின் விடுதலைக்கு காரணமான முழுமுதற் கடவுள் ஞானம். இது அந்த பிரம்மபூத பிரம்மத்தின் முதல் வகை. பிரச்சனைகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட யோக பயிற்சி செய்யும் யோகியின் சாதியின் வடிவமான பிரம்மம். மகா முனிவரே, அதன் அறிவு ஆலம்பன் ஞானம் என்று அழைக்கப்படும் 2வது வகை. அத்வைதத்தின் வேறுபடுத்த முடியாத இந்த 2 வழிமுறைகளின் அறிவை நான் 3வது வகை என்று அழைக்கிறேன். மகா முனிவரே, மேற்கண்ட 3 வகையான அறிவின் சிறப்பை நீக்கிய பிறகு ஆன்மா அதனை அனுபவித்தது. வடிவத்தை போன்ற அறிவின் உருவகமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவம் எந்த செயலும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வியாபித்து ஒப்பற்ற சுய விழிப்பு உணர்வு இருப்பு மட்டுமே காணப்படாத அமைதியான ஊடுருவ முடியாத உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட மற்றும் எந்த ஆசையும் இல்லாமல் பிரம்மம் என்று அழைக்கப்படும் அறிவு மற்ற எல்லா அறிவையும் நிறுத்தி இதில் மூழ்கிய யோகிகள் இதில் அறிவையும் மற்ற அனைத்தையும் நிறுத்தி இதில் மூழ்கிய யோகிகள் இந்த உலகில் விதை வடிவ செயல்களை செய்வதில் விதையற்றவர்களாக மாறுகிறார்கள். அத்தகைய தூய்மையான நித்தியமான எங்கும் நிறைந்த அசைக்க முடியாத மற்றும் அனைத்து குணங்களும் இல்லாத ஒரு உயர்ந்த நிலை விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறது. பாவங்களிலிருந்து விடுபட்டவுடன் மிகவும் தூய்மையான யோகி பிரம்மதேவரின் மூச்சை அவர் மீது மறைத்து வைக்கிறார். அங்கிருந்து அவர் மீண்டும் எழுவதில்லை. அந்த பிரம்மத்திற்கு சிலை மற்றும் அழியாத 2 வடிவங்கள் உள்ளன. அவை அனைத்து உயிரினங்களிலும் அழியாத மற்றும் அழியாத வடிவிலே உள்ளன. அக்ஷரமே பிரம்மம், அக்ஷரமே முழுமையான உலகம். ஒரு உள்ளூர் நெருப்பின் ஒளி எல்லா இடங்களிலும் பரவுவது போல இந்த முழுமையான உலகம் பிரம்மதேவரின் மூச்சை பெறுகிறது. மித்திரரே, அதுவே சக்தி. நெருப்பின் ஒளியில் அதன் அருகாமை மற்றும் தூரம் காரணமாக மிகுதி மற்றும் சிறிய தன்மையின் வேறுபாடு உள்ளது போல அதேபோல் பிரம்மதேவரின் சக்தியிலும் நேரம் மற்றும் இடத்தின் வேறுபாடு உள்ளது. பரபிரம்மனே, விஷ்ணுமூர்த்தி மற்றும் சிவனார் ஆகியோர் பிரம்மதேவரின் முக்திய சக்திகள். அவர்களை விட குறைவானவர்கள் தெய்வங்கள். அவர்களுக்கு பிறகு தக்ஷ பிரஜாபதி குணத்தில் பாதி. அவர்களை விட குறைவானவர்கள் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், முதலைகள் மற்றும் ஊர்வன.
அவற்றை விட குறைவானவர்கள் மரங்கள், புதர்கள் மற்றும் கொடிகள். முனிவரே, இந்த முழுமையான உலகம் நித்தியமானது மற்றும் அழியாதது. பாதி இயற்கையில், பாதி பிறப்பு மற்றும் அழிவில். இந்த முழு உலகமும் நித்தியமானது மற்றும் அழியாதது. அனைத்து சக்திகளிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மனின் உயர்ந்த வடிவம் மற்றும் அவதாரம். யோகிகளின் தொடக்கத்திற்கு பிறகு யோகிகள் அவரை சிந்திக்கிறார்கள். முனிவரே, தொடர்ந்து தங்கள் மனதை அவர் மீது சரியான வழியில் குவிப்பவர்கள் ஆதரவுடன் பெரிய யோகத்தை அடைகிறார்கள். பெரிய மனிதரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அனைத்து பிராமணர்களிலும் உயர்ந்தவர், அனைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளிலும் முதன்மையானவர் மற்றும் பிரம்மத்திற்கு மிக நெருக்கமானவர். பிரம்மனின் உண்மையான வடிவம். முனிவரே, இந்த முழு பிரபஞ்சமும் அவரில் உள்ளது. அது அவரிடமிருந்து தோன்றியது, அது அவரில் அமைந்துள்ளது. அவரே முழு பிரபஞ்சமும். வானத்திலும் வனத்திலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மட்டுமே இந்த புருஷ பிரகிருதியில் தனது அலங்காரங்கள் மற்றும் ஆயுதங்களின் வடிவத்தை இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிலைநிறுத்துகிறார். தேவி பிரம்மதேவர் ஆபரணங்கள் மற்றும் ஆயுதங்களின் வடிவத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துகிறார் என்று எனக்கு கூறுங்கள். பிரம்மதேவர் கூறினார், பிரபஞ்சத்தின் பராமரிப்பாளரான அளவிட முடியாத பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நான் வணங்குகிறேன். வசிஷ்ட மாமுனிவர் எனக்கு கூறியது போல இந்த பிரபஞ்சத்தின் தாமே நிர்குணம் மற்றும் தாமே தூய சேதக்ராய வடிவம் தாம் பகவான் ஸ்ரீஹரியால் புனித நூலால் தாங்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ அனந்தர் சிவத் வடிவத்தை அருளியுள்ளார். மேலும் புத்தி ஸ்ரீ மாதவத்தின் தலையின் வடிவத்திலும் தமஸ் அகங்காரம் பூதங்கள் மற்றும் ரஜஸ் அகங்காரம் புலன்களால் அமைந்துள்ளது. அவர் இந்த இரண்டையும் ஒரு முனை மற்றும் வில் வடிவத்திலும் காற்றை கூட அதன் வேகத்தால் வெல்லும் சுறுசுறுப்பான மற்றும் நிலையற்ற சாத்விக அகங்காரத்திலும் மனம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தாமரை கரங்களில் அமைந்துள்ள சக்கரத்தின் வடிவத்திலும் கதாதரனின் 5 வடிவ மாலை 5 தன்மாத்திரங்கள் மற்றும் 5 கூறுகளின் துணையாகவும் அறிவு மற்றும் செயலில் உள்ள புலன்களை அன்பின் வடிவத்தில் இறைவன் ஜனார்தனால் தாங்கப்பட்டுள்ளது. மிகவும் தூய்மையான வாளை வைத்திருக்கும் இறைவன். அவர் அறிவில் உரையை விட சிறந்தவர். மைத்ரேய முனிவரே, எனவே புருஷன் பிரதானன் புத்தி அகங்காரம் பஞ்சபூதம் மனம் புலன்கள் வித்யை மற்றும் அவித்யை அனைத்தும் பகவான் ஸ்ரீஹரியின் முடிவில் அமர்ந்துள்ளன. பகவான் ஸ்ரீஹரி உருவமற்றவராக மாயையின் வடிவத்தில் உயிரினங்களின் நலனுக்காக இவை அனைத்தையும் புரணியாகவும் ஆபரணமாகவும் அணிந்துள்ளார். இந்த வழியில் அவர் தாமரை கன்னங்களை கொண்ட உயர்ந்த கடவுள். சவிகார் பிரதானன் புருஷன் மற்றும் முழு பிரபஞ்சத்தையும் நிலைநிறுத்துகிறார். மைத்ரேய முனிவரே, வித்யை அவித்யை சத்து அச்சத்து மற்றும் அப்யாயா எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் அனைத்து உயிரினங்களின் இறைவனான ஸ்ரீ மதுசூதனில் அமைந்துள்ளன. கலா காஷ்டா நிமேஷா டி ரிது அயன் மற்றும் வர்ஷ வடிவங்களில் வைகலா நிஷ்பாபா அப்யயா வடிவங்கள் பகவான் ஸ்ரீஹரியில் மட்டுமே உள்ளன. முனிவர்களில் சிறந்தவரே, பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மற்றும் மேகா ஜனம் தபஸ் மற்றும் சத்யா போன்ற 7 உலகங்களும் எங்கும் நிறைந்த இறைவன். அனைத்து மூதாதையர்களின் மூதாதையரும் அனைத்து வித்யைகளின் அடிப்படையுமான பகவான் ஸ்ரீஹரி தானே உலகின் வடிவத்தில் அமைந்துள்ளார். ஹரிக் எஜு சாம அதர்வ வேதம் வரலாறு உபவேதம் வேதாந்த வாக்கியங்கள் அனைத்து வேதாங்கங்கள் மனு பாதி விவரிக்கப்பட்டவை அனைத்து தர்மசாஸ்திரம் புராண பாதி சகல சாஸ்திரம் ஆகியன் அணுவாக் மற்றும் அனைத்து கவிதை விவாதங்கள் மற்றும் ராக்னி பாதி எது இருந்தாலும் அவை அனைத்தும் சத்தத்தின் வடிவத்தை கொண்ட பரம கடவுள் விஷ்ணுவின் உடல். இந்த உலகத்திலோ அல்லது வேறு எங்கும் அனைத்து ஸ்பஷ்டமான மற்றும் அருவுருவமான வடிவங்களிலும் அவரது உடல் மட்டுமே. நானும் இந்த முழு உலகமும் ஜனார்தனன் ஸ்ரீஹரி மட்டுமே. வேறு எதுவுமே எந்த குறைபாட்டாலும் அவரது பாதி அல்ல. மனதில் அத்தகைய உணர்வு உள்ளவருக்கு உடலில் பிறக்கும் பற்று வெறுப்பு போன்ற நோய்கள் வருவதில்லை. இந்த வழியில் இந்த புராணத்தின் முதல் பகுதியை இந்த புராண கதையை மார்கழி மாதம் கேட்பதன் மூலம் நாம் கார்த்திகை மாதத்தில் புஷ்கர தீர்த்தத்தில் நீராடினால் என்ன பலன் கிடைக்கப் பெறுமோ அந்த பலன் இதனை கேட்டாலே கேட்கும் மனிதர்கள் அனைத்தும் கிடைக்கப் பெறுகிறார்கள். எனவே முனிவரே, எல்லா மனிதர்களும் இதனை பெறுவதால் அனைவரும் அனைத்து ரிஷி கந்தர்வ பித்ரு யக்ஷ முதலியவர்களின் பூர்வீகத்தை கேட்பவர்கள் அனைத்து புண்ணியங்களையும் அடைகிறார்கள். இதனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறார். இவ்வாறு கேட்கும் பலன் கிடைக்கப் பெறுவதால் இந்த கதையானது
மிகுந்த புண்ணியத்தை தர வல்லதாகும். இன்றைய மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 21ஆம் அத்தியாயமான 21ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.